இப்ப அடுத்தவரோட மனைவி மீது ஆசை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதுல பெரும்பாலான காரணங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு சூழ்நிலை தான் காரணமா இருக்கும். ஒரு பெண் ஒரு கணவர் மேல ஒரு அதிபதித எதிர்பார்ப்பு இருக்கும். சாயந்தரம்னா நம்ம வீட்டுக்கு வரணும், சாயந்தரம் நம்ம கூட இருக்கணும், சனி ஞாயிறு நம்ம கூட வெளியில சுத்தணும், நம்மளை பாசம் காட்டணும், நம்மளை தாங்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் இருக்கும். அதாவது இந்த கணவத்தை எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இன்னொரு ஆண் கொடுக்கும் போது இவங்க அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்பி அவங்க கூட டிராவல் ஆவாங்க. பெரும்பாலான ஆண்கள் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவங்களோட சின்ன சின்ன இன்னசென்டான விஷயம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வரையில தான் வீடு, குழந்தை, வீட்டுக்காரு. ஸோ இதனால அதிகபட்ச நாலேஜ் கிடைக்காது. இதனால இன்னொரு ஒரு ஆண்கிட்ட பேசும்போது அந்த ஆண் இதை போல பயன்படுத்திக்கிட்டு தான் முயற்சி பண்ணுவார். அந்த பொண்ணுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த குறையை இவர் நிவர்த்தி பண்ற மாதிரி நிவர்த்தி பண்ணுவாரு. அந்த பெண்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் கணவரோட இவருக்கு தெரியுது, நம்ம கணவரோட இவர் தான் மேல் அப்படின்னு யோசிச்சிருவாங்க. ஆனா அது பெரிய முட்டாள்தனம். என்ன அப்படின்னா, அவர் யோசிக்கிறது உங்களை பயன்படுத்துறதுக்கு மட்டும் தானே தவிர, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தானே தவிர உங்க கூட குடும்பம் நடத்துறது கிடையாது. பெரும்பாலான பெண்கள் ஆண்கள் எதுக்கு பேசுறாங்க, இவங்க எதை நம்மகிட்ட பேசுறாங்கன்னு யோசிச்சாங்க அப்படின்னா இதுல ஈஸியா போயிடலாம்.